ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவுமன் மனம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம மாடியில் வந்து பருப்பு கீரை போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து சரியான நேரத்தில் நம்ம அதை வந்து சமையலுக்கு பறித்து பயன்படுத்தாததுனால அதிலேயே பூக்கள் வந்து விதையாகவும் மாறிடுச்சு. சரி பார்த்து அதை எதுக்கு நம்ம கீழே போட்டுட்டு அதை நம்ம மறுபடியும் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து மாடியில் வந்து விதை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லா காம்புலையுமே விதை வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக கீரையை பொறுத்த வரைக்கும் கரெக்டான நேரத்தில் எடுக்கலை அப்படின்னா அதோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஃபீலும் போயிடுது. சேம் டைம் வந்து இந்த மாதிரி எல்லா நுனிலையுமே பூ வந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதே கஷ்டமாயிரும். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதுலேருந்து விதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன், கீரை விதை எப்படி இவ்வளோ குட்டியாக இவ்வளோ இதாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது நம்மளுக்கே அந்த மாதிரி விதை எப்படி வருதுங்கிறது லைவாகவே நம்ம பார்த்தாச்சு. ஸோ எல்லா நுனி பகுதியிலையுமே மொட்டு மாதிரி இருக்குது. மொட்டுனா எப்படி சொல்கிறது, நம்ம இந்த காட்டு ரோஸ் சொல்லுவாங்கள்ல, டேபிள் ரோஸ், அந்த டேபிள் ரோஸில் இருக்கிற மொட்டு மாதிரி இருக்குது. பருப்பு கீரையில் நுனியில் 5-6 மொட்டு இருக்குது. அந்த மொட்டை வந்து லைட்டாக நம்ம இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் கருப்பு கலரில் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி சீட்ஸ் இருக்குது. சரி, அதை வேஸ்ட் பண்ணாமல் பொறுமையாக, ஆனால் இதுக்கு டைம் வேணும், பொறுமையாக அதை க்ளீன் பண்ணி பொறுமையாக விதையை எடுத்து நம்ம மறுபடியும் இன்னொரு க்ரோ பேக்கில் நம்ம எடுத்த விதையவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும் இதிலேருந்து பார்த்திங்கன்னா. ஸோ பருப்பு கீரையெல்லாம் வந்து விதை வேண்டாம், இது மாதிரி விதை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கரெக்டான நேரத்தில் நீங்கள் அதை வந்து பறித்து யூஸ் பண்ணிவிடுங்க. விதை வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் 10 நாள் விட்டிங்க அப்படின்னா அதுவாகவே இந்த மாதிரி விதை வந்துடுது. ஓகே, நமக்கு இது ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நிறையா விதை ஆனால் கிடச்சிருக்கு இந்த ஒரு கைப்பிடி அளவு பருப்பு கீரையிலேயும். ஸோ நம்ம வந்து நான் ஈவினிங் இருட்டாக இருந்ததுனால பறிக்கிறப்ப நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் விதை எடுக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி விதை இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து அதை வந்து கீரையாக வந்து நீங்கள் விதைக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கீரை எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் வரதுலலாம் நம்ம பெருசாக விதைக்கு விடாமல் நம்ம கரெக்டான நேரத்தில் பருப்பு கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை, அரைக்கீரை, எல்லா கீரையுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் நமக்கு விதை வந்துடுது. ஸோ இவ்வளோ விதைகள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் கீரையாக வந்து நம்ம வந்து விதைக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவுமன் மனமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.